ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோட தான் உங்க பார்க்க வந்திருக்கேன் இந்த வீடியோவில். எங்களுடைய வீடியோ நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பி கட்ஸ். ஒரு மாஸ் சூப்பர் ஹீரோட அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி கொடுக்கேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவரை மிஸ் பண்ண முடியுமா? எங்களுடைய யூடியூப் சேனல்ல 2023 வந்து வெளியான ஜெயிலர் படம் ரசிகர்கள் இதயத்தை வென்றிருக்கு. இந்தியா முழுக்க பாக்ஸ் ஆபீஸ்ல மாபெரும் சாதனை படைச்சிருக்கு. இப்போ அதே ஜெயிலர் படத்துல பாகம் 2 பார்ட் 2 சொல்லலாம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு guys. சூப்பர் ஸ்டார் ரஜினி கோவில இறங்கி ஜெயிலர் 2 படத்துக்காக ஷூட்டிங்குக்கு அவர் போயிருக்காரு. இது எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸின் கன்ஃபர்மேஷன் நியூஸ். நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெயிலர் படம் ஒரு சிம்பிள் ரிவெஞ்ச் டிராமா மாதிரி இருந்தாலும் அதுல ரஜினிகாந்த் அவங்க ஸ்டைல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ், அனிருத்தோட பிஜிஎம், நெல்சன் அவங்களோட ஸ்கிரீன் பிளே, பிளாக் காமெடி, செலக்ஷன் ஆஃப் வில்லன்ஸ், அப்படியான மாதிரியான ஸ்டார்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த படம் ஒரு எமோஷனல் மாஸ் என்டர்டெய்னரா மாறிடுச்சு. இந்த படம் மட்டும்தான் ரஜினி கரியர்ல ஹையஸ்ட் க்ரோசிங் பிலிம்னு இந்தியாவில உலகம் முழுவதும் 600 கோடிக்கு மேல வசூலிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது ரஜினி சாருடைய ஜெயிலர் 2 படப்பிடிப்பு கோவையில் நடந்துகிட்டு இருக்கு. அவரே நேரடியா சொல்லியிருக்காரு, இன்னும் 20 நாட்கள் இருக்கு guys படப்பிடிப்புக்கான ஒரு அப்டேட். ரிலீஸ் தேதி இன்னும் ஃபைனலைஸ் ஆகல, அதாவது ப்ராஜெக்ட் வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு என்று சொல்லியிருக்காரு ரஜினி சார் ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல. நெல்சன் திலீப்குமார் அவர்தான் முதல் பாகத்தையும் இந்த பாகத்தையும் இயக்குறாரு. பல பேருக்கு பீஸ்ட் படம் டிசப்பாயிண்டா இருந்தாலும் ஜெயிலர் வேஷன்ல அவர் ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. இப்போ ஜெயிலர் 2 அதுவும் ரஜினி சார் மீண்டும் கம்பேக் இன்னும் டீப்பா மாசா காட்டப்படுறான்னு இன்சைட் டாக் நிறைய பேர் சொல்றாங்க. அனிருத் வழக்கம் போல அவர்தான். அனிருத் இவர் இல்லாம ஜெயிலர் படமே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜெயிலர் 2லயும் அவருடைய மியூசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கை ஹை. சத்தம் இல்லாம சத்தம் பண்ற பிஜிஎம் தான் ரஜினி படம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நாங்க சிவகுமாரை பார்த்தாங்க, சிவராஜ்குமாரை பார்த்தாங்க, மோகன்லால், ஜாக்கி ஷெராப் எல்லாரும் ஒரு கெஸ்ட் ரோல கலக்கி இருந்தாங்க. பார்ட் 2ல இவங்களோட ரோல்ஸ் டெவலப் ஆகுமா? வசந்த் ரவி கேரக்டர் கம்பேக் பண்ணுவாரா? ரம்யா கிருஷ்ணன் அவங்க ரோல் போகும் திசை என்ன? எல்லாமே ஃபேன்ஸ் கிட்ட ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு மெஜாரிட்டி தியரின்னு கேட்டா முத்துவேல் பாண்டியன் அத ரஜினி ரெடி ஆகிறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியா நெட்வொர்க்கை டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி இந்த படம் இருக்கும் என்ன சொல்லுது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல சன்னை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி ரஜினியை கொள்ற மாதிரி சீன் இருந்துச்சு. இப்போ கண்ட்ரியை காப்பாத்துற மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் படமா இது இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஜெயிலர் 2க்கு ரஜினி கோவைக்கு போயிருக்காரு. அதுல ஒரு மேஜர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குதான். நம்ம இன்சைட் சோர்ஸ்ல ஏற்கனவே லொகேஷன் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி டைட் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. டோன்ட் யூசாஜ், நைட் ஷூட், ஹை ஸ்டேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் இதுல இருக்குது. இப்போ ஸ்டேட்டஸ பார்த்தா 2026 பொங்கல் இல்லாட்டி சம்மர் ரிலீஸ் தான் டார்கெட்டா இருக்கலாம். சன் பிக்சர்ஸ் யூசுவலி ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் மிஸ் பண்ண மாட்டாங்க. சோ ஏப்ரல் மே 2026 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவல்ல இருக்குது. என்னன்னா ஒரு கேமியோ ஆலா விஜய் சேதுபதி, கமலஹாசன், லோக்கி யூனிவர்ஸ் கேமியோ வரும் வாய்ப்பு இருக்குதான்னு கேள்விப்பட்டு வராங்க. இது ரூமர்ஸ் மட்டும்தான், ஆனா இது நடந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுதான் ஜெயிலர் 2 பற்றி அதிகபட்ச அப்டேட் இப்ப ரீசெண்ட் டைம்ல கிடைச்சிருக்கு எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல்ல. ரஜினி சார் இன்னும் ஒரு முறை மாஸ் சீன் வர போறாரு. நமக்கு ஸ்கிரீன் பிளேல மாசா காட்ட போறாரு. ஜெயிலர் 2 ஒரு எமோஷனல் பிளஸ் ஆக்ஷன் பேக்கேஜா இருக்க போது. உங்க எதிர்பார்ப்பு என்ன கைஸ்? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த்.